Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சட்னிஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னிஸ் எல்லாம் வடை பாவ் ரெசிபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியும் கூட. வாங்க இந்த 3 விதமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கார்லிக் சட்னி, அடுத்து க்ரீன் சட்னி அல்லது புதினா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சட்னி பார்த்திங்கன்னா ஸ்வீட் சட்னி அல்லது டேட்ஸ் சட்னி அல்லது இம்லி சட்னி அப்படி சொல்லுவாங்க. இம்லி அப்படின்னா புளி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 3 விதமான சட்னி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கார்லிக் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி ட்ரையாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, சட்னி பேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு கோர்ஸ் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த சட்னி வதக்கி தான் அரைக்கணும். அதனால் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பின்னாடி ஒரு 1/4 கப் அளவு வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வெள்ளை பூண்டு கணக்குக்கு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப்பு. இப்போ வெள்ளை பூண்டு லைட்டாக அந்த எண்ணெயில் சாட்டை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது, அதனால் நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ்டட் பீனட் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். அதையும் அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஃபெனுக்ரிக் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரைடு கோகோனட், அந்த கோகோனட் பீசஸ் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் இருக்காது, ரொம்ப நாள் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது நல்லா ஆறின பின்னாடி ஒரு கோர்ஸ் பவுடராக அரைக்கணும், தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, இல்லாட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லாதனால நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளோட ட்ரை கார்லிக் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படும் பொழுது வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா புதினா சட்னி அல்லது க்ரீன் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு வெள்ளை பூண்டு, ரொம்ப சின்ன சைஸ் அளவு இஞ்சி, 1/2 கப் அளவு புதினா, 1/4 கப் அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே சீரகம் அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சையை அரைச்சி சாப்பிடணும். இதை வந்து ஹீட் பண்ணக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதில் நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை, ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஹீட் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிடணும். அடுத்து நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ஆல்ரெடி நம்மளோட பானிபூரி ரெசிப்பியில் இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வடை பாவ் சட்னிஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் ஒரே வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஒரு பேனில் 1/2 கப் அளவு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத புளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 கப்பில் பாதி அளவு அல்லது 1/4 கப் அளவு நல்லா பொடி பண்ண வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா பாயில் ஆகி ஒரு மாதிரி நுர மாதிரி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா நுர பொங்கி வந்துருக்கு, நல்லா கொதிக்குது.
இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சோம்பு பவுடராக இருந்ததுன்னா அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இருந்தாலும் இதை அரைச்சி தான் செய்ய போகிறோம், அதனால் நான் சீட்ஸாகவே ஆட் பண்ணிட்டேன் பவுடர் இல்லாதனால. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பேரிச்சம்பழம் அந்த புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காக மாறும். ஒரு மாதிரி திக்காக, தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த வாட்டர். அந்த ஸ்டேஜ் வரப்போ தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம முன்னாடி ஆட் பண்ண தண்ணியோட அளவை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வரலாம். இந்த சட்னி நிறையா செஞ்சு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பானிபூரி, இந்த மாதிரி வடை பாவ் அல்லது பாம்பே சாட் ரெசிபீஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் அரைப்படாத சக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட் நல்லா ஃபில்டர் ஆகி கீழே விழும். இப்போ நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படும் பொழுது நம்ம சாட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.